ஹாய் விவர்ஸ், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அதிகமாக ஆசைப்பட்டால் நமக்கு என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. எவ்வளோ பணம் இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அவ்வளோ பணம் இருக்குது. அரண்மனை ஃபுல்லாக பணம் இருக்குது, கொட்டி கிடக்குது. தங்கத்தால் கொட்டி கிடக்குது. அவருக்கு இன்னும் ஆசை போக மாட்டேன்றது. என்ன பண்ணுறதுனே தெரில. அவருக்கு ஆசை இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த அரண்மனையிலேருந்து ஒரு தேவதை பிரத்யட்சமானாங்க. பிரத்யட்சமாயிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஏன்னா நான் எது தொடுறேனோ அதெல்லாம் தங்கமாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வேண்டிக்கிறார். அவர் இருக்கிறது போறாதா, இன்னும் தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. சரி, ஓகே, நீ ரொம்ப நீ கேட்டது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் அது நாளைக்கு மறுநாள்லேருந்து ஒரு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் ஏந்திருக்கிறாரு. ஏஞ்ச உடனே கட்டில் தொடுறாரு, பல் தேய்க்கிற ப்ரஷை தொடுறாரு. அந்த காலத்தில் வேப்பங்குச்சி தானே, எல்லாம் எதை தொட்டாலும் தண்ணி தொடுறாரு. அதுக்கப்புறமா பசிக்கிறதுக்கு ஆப்பிள் தொடுறாரு. அதுக்கப்புறமா போய் பழங்களை தொடுறாரு. எல்லாமே என்னமா மாறிடுறது, தங்கமா மாறிடுறது. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த தங்கத்தை வச்சு என்ன பண்ண போறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சாப்பிடலாம் சொல்லிட்டு அரிசியில சாதத்துல கை வைக்கிறாரு. அந்த சாதம் கூட என்ன ஆயிடுறது, தங்கமா மாறிடுறது. தண்ணியில கை வைக்கிறாரு, தண்ணி தங்கமா மாறிடுறது. அதுக்குள்ளாருமே ஒரு தன்னுடைய பொண்ணு அந்த குழந்தை நேராக ஓடி அவள் அப்பாவை பிடிக்கிறா. கட்டி பிடிச்ச உடனே அவர் அந்த குழந்தைய கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்ச உடனே அந்த குழந்தை கூட தங்கமாக மாறிடுறது. ஸோ இது போல் சில பேருடைய பேராசைக்கு அளவே இல்லாமல் போயிடும். ஸோ இதை போல் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மறுபடியும் அந்த தேவதை கிட்ட போய் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணாரு. பிரார்த்தனை பண்ண உடனே அந்த தேவதை சொல்றாங்க, உனக்கு இப்போ என்னப்பா, இன்னும் தங்கம் வேணுமா, அப்புறம் சாதம் வேணுமா, இல்லை தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் தாயி, எனக்கு இருக்கிறது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரவர்த்தி ராஜா சொல்றாரு. ஸோ இருக்கிறத வச்சே நான் திருப்தி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அம்பாளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. உனக்கு இருக்கு, நிறைய இருக்குது. உன்னால அது எவ்வளோ இருக்குன்னு உனக்கே தெரிய மாட்டேன்றது. அந்த பணத்தை இல்லாதவங்களுக்கு ஏழைகள்னா எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க சொல்ல படிப்புக்காக கஷ்டப்படுறவங்க, வயசானவங்க, முதியோர்கள் இருக்காங்க, நிறைய கண்ணு தெரியாதவங்க, கால் இல்லாதவங்க, அநேகமான வீட்டிலேருந்து துரத்தப்பட்ட முதியோர்கள் இருக்காங்க. ஸோ இது போல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை போல் ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய உதவியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு நான் இனிமே எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளுக்கு சொல்கிறார். சொன்ன உடனே சரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே நார்மலாக மாறி விடுறது. ஸோ அதனால நம்ம அதிகமாக ஆசைப்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது, இதை போல தான் நம்ம பேராசைப்படுறது, அதிகமாக ஆசைப்படுறதுன்னு பேராசைப்படுறதுனாலையோ இல்லை நிறைய நமக்கு இன்னும் வேணும் 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 வேணும்ன்றது ஆசைப்படுறதுனால நமக்கு என்ன நடக்கிறது, இது போல் நஷ்டம் தான் நடக்கிறதுன்றது ஒரு சின்ன கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுட்டோம்.